அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபியில் 10th புக்கில் இருக்கிற 5th லெசன் இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 1லிருந்து 4 வரைக்கும் லெசன்ஸ் MCQ ஃபார்மேட்டில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த PDF ஃப்ரீயாக வேணும்னா என்னோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோட சேனல் நீங்கள் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீதத்தை மட்டுமே கொண்டுள்ளது? ஆன்சர் 2.4%. உலக மக்கள் தொகையில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? ஆன்சர் 17.5%. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் 1881. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது, இந்தியாவிலேயே வந்து முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வருஷம்னா 1872. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து எடுத்தது எப்போ பார்த்தீங்கன்னா 1881. இந்தியாவிலேயே முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னா 1872. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2011 தான் வந்து மக்கள் கணக்கெடுப்பு முடிஞ்சிச்சு. இது எத்தனையாவது பார்த்தீங்கன்னா 15வது. 4வது கொஸ்டின், மக்கள் தொகை பரவல் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்வதற்கு உதவுவது? ஆன்சர் மக்கள் தொகை பரவல். இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம்? ஆன்சர் பீகார். இப்போ மிக அதிகம், அடுத்து பார்த்தீங்கன்னா குறைவு. ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். ஸோ ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட யூனியன் பிரதேசம்? ஆன்சர் புதுடெல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் எது பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபர் தீவுகள். 7வது கொஸ்டின், பெரும் மக்களில் பிளவு ஆண்டு என்று அழைக்கப்படும் ஆண்டு? ஆன்சர் 1921. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். TNPSCயோட ஃபேவரட் கொஸ்டின் இதுவும் ஒன்று. மக்கள் தொகையின் துரித வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் எது? ஆன்சர் இறப்பு விகிதத்தின் விரைவான சரிவு. இடம்பெயர்வு எத்தனை வகைப்படும்? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். அதில் ஒன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் உள்நாட்டு இடப்பெயர்வு, 2வது சர்வதேச இடப்பெயர்வு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மக்கள் தொகை பரவல் மற்றும் கலவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணியாக அமைவது? ஆன்சர் இடப்பெயர்வு. கிராமப்புறங்களில் இடப்பெயர்வுக்கு உந்த காரணிகளாக உள்ளவை? ஆன்சர் வேலைவாய்ப்பு மின்மை. மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கை? குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாலின விகிதத்தில் சொல்லுவாங்க. இதை பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடுவோர் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடாதவர்களும் இடையான விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ந்திருப்போர் விகிதம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 940. இது TNPSCயோட ரிப்பீட்டட் கொஸ்டின். இது குறைந்த பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம்? ஆன்சர் டையூடாமன். அதிகமாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் 1000க்கு 1084. அடுத்து பார்த்தா அடுத்தது புதுச்சேரியில் 1000க்கு 1038 இருக்குது. ஸோ இப்போ வந்து குறைவான பாலினத்தை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000க்கு 618 தான் இருக்குது. 16வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் மக்களின் தரத்தை அறிய உதவும் முக்கிய அளவுகோல் இது? ஆன்சர் எழுத்தறிவு விகிதம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையின் எழுத்தறிவு விகிதம்? ஆன்சர் 74.04%. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. TNPSCயோட ஃபேவரட் கொஸ்டினில் இதுவும் ஒன்று. ஸோ அடுத்து முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்களில் 82.14%, பெண்களில் 65.46%. 18வது கொஸ்டின், இந்தியாவில் எழுத்தறிவில் 2வது இடம் வகிக்கும் யூனியன் பிரதேசம்? ஆன்சர் லட்சத்தீவுகள். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுகள். அப்போ ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. எத்தனை சதவீதம்னா 93.9%. இப்போ லட்சத்தீவுகள் 2வது இடத்துல 92.28%. தொழிலாளர்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன? மொத்தம் 3 வகையாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை தொழிலாளர்கள் ஃபர்ஸ்ட், 2வது பகுதி நேர தொழிலாளர்கள், 3வது வந்து தொழிலாளர்கள் அல்லாதவர். 20வது கொஸ்டின், ஒரு ஆண்டில் 6 மாதங்களுக்கு குறைவாக வேலை செய்பவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பகுதி நேர தொழிலாளர்கள். மக்கள் தொகை அளவு மற்றும் அதன் பண்பு மாற்றங்கள் தொடர்பான காரணிகள் குறித்து ஒரு துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் மக்கள் தொகை இயக்கவியல். நகரமயமாக்கலின் நிலை என்பது எதன் அடிப்படையில் அளவிடப்படுகிறது? ஸோ ஃபஸ்ட்டு நகர மற்றும் பெருநகரில் உள்ள மக்கள் தொகை விகிதம் மற்றும் வேளாண் சார தொழிலாளர்கள் விகிதம். ஸோ AB ரெண்டுமே உண்டு. மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ள மாநிலம் எது? ஆன்சர் கோவா. பெரிய மாநிலங்களுக்குள் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம்? ஆன்சர் தமிழ்நாடு. குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி?
ஆன்சர் இமாச்சல் பிரதேசம். அடுத்த கொஸ்டின், மனிதவள மேம்பாடு என்பது கல்வி, உடல்நலம், வருமானம், அதிகாரம் போன்றவர்களின் மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஒரு செயல்முறை என்று கூறியவர் யாரும் பார்த்தீங்கன்னா மெகபூப் உல் ஹுக். கால்மான விளக்க பரவல் குறியீட்டுகளிலிருந்து பெறுவது ஆன்சர் HDI வகைப்பாடு. குறுகிய மற்றும் நீண்ட தூரத்திற்கு பயணிகள் மற்றும் சரக்குகளை கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிப்பது ஆன்சர் சாலைகள் தான். கிராமப்புற சாலைகள் எந்த துறையினால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது? ஆன்சர் கிராம பஞ்சாயத்து. இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் 1995. எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் 1960. உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் லே, சண்டிகர். வடக்கு தெற்காக இந்தியாவின் 4 பெரு நகரங்களை இணைக்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1999. இந்தியாவை அண்டை நாடுகளுடன் இணக்கமான உறவை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ள சாலைகள்? ஆன்சர் பன்னாட்டு சாலைகள். சாலைகளின் அடர்த்தி மிக அதிகமாக உள்ள மாநிலம்? ஆன்சர் கேரளா. இந்திய ரயில் போக்குவரத்து அமைப்பு உலக அளவில் எத்தனையாவது பெரியது? ஆன்சர் 2வது. இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1853. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா மும்பை டு தானே. ஸோ எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் 34 கிலோமீட்டர். இந்தியன் ரயில்வேயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1925. ரயில்வே துறையின் முக்கிய சாதனைகளின் ஒன்றான கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் 1998. பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுவது? ஆன்சர் கொங்கன் ரயில்வே. இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் கொல்கத்தா. நீர்வழி போக்குவரத்து எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2 வகைப்படும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, இன்னொன்று கடல் வழி போக்குவரத்து. உள்நாட்டு நீர் வழி போக்குவரத்துக்கு ஆணையம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1986. இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து? ஆன்சர் ஹால்தியா, அலகாபாத். மிகவும் சிக்கனமாக மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற போக்குவரத்து எது? ஆன்சர் கடல் வழி போக்குவரத்து. இந்தியாவில் தற்போது உள்ள சர்வதேச விமான நிலையங்கள் எத்தனை? ஆன்சர் மொத்தம் 19 இப்போதைக்கு. பாதுகாப்பு துறையின் கீழ் எத்தனை சிவில் விமான நிலையங்கள் உள்ளன? ஆன்சர் மொத்தம் 25. விமான போக்குவரத்து கழகத்தின் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டது? ஆன்சர் 2007. இதெல்லாம் ஒருங்கிணைப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா மற்றும் இந்தியா ஏர்லைன்ஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2007 தான் இந்திய அரசால் இந்திய தேசிய விமானத்துக்கு கீழே இது ஒருங்கிணைக்கப்பட்டது. இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1857. இந்தியாவின் முதல் அஞ்சல் விலை எங்கு வெளியிடப்பட்டது? ஆன்சர் கராச்சி. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1852. எதனை அடிப்படையாக கொண்டு விரைவு தபால் சேவை செயல்படுகிறது? விரைவு தபால் சேவை. ஆன்சர் அஞ்சல் குறியீட்டு எண். இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை எந்த வானொலி சங்கம் மூலமாக 1923 ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் மும்பை. இந்தியாவில் தொலைக்காட்சி வலையமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் தூர்தர்ஷன். இணைய பயன்பாட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 2வது இடத்தில் இருக்கு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1969. இந்தியாவில் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அமைப்பு எத்தனை பிரிவு கொண்டது? ஆன்சர் 2 வகை பிரிக்கலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய செயற்கை அமைப்பு இன்சாட், 2வது இந்திய தொலையுணர்வு செயற்கை அமைப்பு IRS. வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளுக்கு சமிக்ஷைகளை அனுப்ப பயன்படும் செயற்கைக்கோள்? ஆன்சர் இன்சாட். தகவல் தொடர்புக்காக சமீப காலத்தில் ஏவப்பட்ட ஒரு செயற்கைக்கோள்? ஆன்சர் GSAT-7A. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2018 டிசம்பர் 19. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையே உள்ள வேறுபாடு? ஆன்சர் வணிக சமநிலை. இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை?
ஆன்சர் NH7 எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2369. இது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கிற வாரணாசியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரி வரை. இந்தியாவில் குறைவான நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலை ஆன்சர் NH47A. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளத்தில் இருந்து கொச்சின் துறைமுகம். அது மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்னா 6 கிலோமீட்டர். கிராண்ட் ட்ரங்க் சாலையை அமைத்தவர் ஆன்சர் ஷெர்ஷா சூரி. கிழக்கு கடற்கரை ரயில்வே எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் புவனேஸ்வர். வடமேற்கு ரயில்வே எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஜெய்ப்பூர். வடகிழக்கு எல்லை ரயில்வே எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் குவஹாத்தி. மேற்கு மத்திய ரயில்வே எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஜபல்பூர். கொங்கன் ரயில்வே எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் நவி மும்பை. செகந்திராபாத் கீழ்கண்டவற்றில் எதனோடு பொருந்தும் ஆன்சர் தென் மத்திய ரயில்வே. கொல்கத்தாவில் அமைந்துள்ள ரயில்வே மண்டலம் ஆன்சர் தென் கிழக்கு ரயில்வே. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா லெசன் 5 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.